நல்ல கேளுங்க. வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இங்கே அழகா சொல்றாரு, எப்பா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா வாப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா வாப்பா. நல்ல கேள்வி, கதை போல சொல்லி முடிச்சிடுறேன். ஏசு உலகத்தில் வந்துட்டார், வானத்தில் வந்துட்டார். ஏசு நிற்கிறார், ரெண்டு பகுதியாக பிரிக்கிறார். வலது பகுதி இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்கப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா வாங்கப்பா. இப்போ யாரெல்லாம் ஐஸ்வர்யவானோ, யாரெல்லாம் பணக்காரனோ, யாரெல்லாம் பதவி உள்ளவனோ, சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லா லட்சக்கணக்காக வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வாங்கன்ற அர்த்தம் இல்லை. இங்க யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா வேதம் சொல்லுகிறது, வாசி. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? பரலோகத்துக்கு வாங்க போகலாம், இயேசு கூப்பிட வாங்க போகலாம். நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாங்க போகலாம். யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்களே அவங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறாங்களே அவங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. வியாதியா இருக்கிறவங்களை விசாரிக்கிறாங்களே அவங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரெல்லாம் விசாரிக்கிறியோ, தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கிறியோ, நீ தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். பொண்ணு பொருள் கோடி லட்சம் வச்சிருக்கவங்க இல்ல, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாகமா இருக்கிறவருக்கு தண்ணீர் கொடுக்கிறவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்கிறவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாம் முழங்கால் படிகள்.